அன்பான மக்களே, இப்பொழுது தேங்காய் கொப்பரை எப்படி செய்வது, அதை எவ்வாறு மார்க்கெட்டிங் பண்ணுவது பற்றி நான் ஒரு விவசாய பண்ணைக்கு வந்துள்ளேன். நான் வேலை வைக்கும்போது பயிற்சி வழி தொடர்பு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற டிஎன்வி சிஸ்டத்திற்குள் இவர் ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மர். அதாவது காட்டூர் நத்தக்காடு பழனிசாமி பண்ணை. இந்த பழனிசாமி பண்ணையில் தான் அதாவது தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்பங்களை இந்த பண்ணையில் நிறையா வந்து இதில் அதாவது நிறுவன வயல்கள் போட்டு நிறையா அங்குள்ள விவசாயிகளுக்கு காண்பித்து நிறையா அதிக விளைச்சல் கிடைக்க பாடுபட்டுள்ளேன். இது வந்து தேங்காய் கொப்பரை உள்ள ஒரு தென்னைமலை தோட்டம். ஏறக்குறைய அதில் 20 ஏக்கர் வைத்துள்ளார். இந்த 20 ஏக்கரில் அவர் பண்ணையில் தேங்காய்களை வாங்கி இவ்வாறு குமித்துள்ளார். அதாவது அந்த இதால் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் அவர் தேங்காய்களை உடைத்து குமித்துள்ளார். இவர் உள்ள தோட்டத்தில் உள்ள தேங்காய்களை இந்த மாதிரி குவியலாக கொட்டியுள்ளார். இது வெளி மார்க்கெட்டிலிருந்து, அதாவது வெளி விவசாய பண்ணையிலிருந்து வாங்கி குமித்துள்ள தேங்காய்கள். இது அவர் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்கள். இது கும்பலாக இந்த இது மாதிரி ஒரு 7-8 குமிழ்கள், அதாவது இந்த மாதிரி இது வைத்துள்ளார்கள். அந்த இதை உடைத்து இந்த மாதிரி தேங்காய் நாருக்கு போகிறதுக்காண்டி இது தேங்காயை உடைத்து அது ஒரு தனி குவியலாக உள்ளது. இதான் தென்னை விவசாயிகள் நல்லா இது பண்ணுற இது சொட்டு நீர் பாசனம் வர அமைத்துள்ளார். இவர் ஒரு தீவிர விவசாயி. இந்த பண்ணைகளில் விளையக்கூடிய காய்களை குறைந்த விலையில் வியாபாரிகள் வாங்குவதால் அதனை சேமித்து வைத்து நல்ல விலைக்கு கொப்பரைகளை விற்பதற்காக இதை வைத்துள்ளார். இதுதான் தேங்காய் குவியல்கள். இது பெரிய லெவலில் வாங்கி குவித்துள்ளார். இதே மாதிரி ஒரு 4-5 இடங்களில் வைத்துள்ளார். இந்த பாருங்கள், தென்னை மரம் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காரு. இதுதான் இதனுடையது. இது தேங்காய் களம். அவர் பண்ணை வயல் வீடு. இது நல்லா அழகாக அமைத்துள்ளார். மாடுகளுக்கு தீவனங்களை நவீன முறைப்படி அந்த நெல் ரொட்டேஷன் இது பண்ணி வச்சுருக்கிறாரு. மேற்கொண்டு இங்கே சாலைகள் முழுவதும் சிமெண்ட் சீட்டாலும் மேற்கொண்டும் நல்லா வெயிலடித்து தேங்காய் கொப்பரை நல்லா காய்வதற்காக வேண்டி சாய்வு தளத்தில் அமைத்துள்ளார். இதை பற்றி உங்களுக்கு விளக்கமான ஒரு வீடியோவை அவரிடமே காண்பித்து உங்களுக்கு பதிவிடுகிறேன். இவர் தான் அந்த பண்ணையின் நத்தக்கடை பழனிசாமி என்று சொல்வார்கள். இவர் தான் அந்த தேங்காயை உரிக்கிறார் பாருங்கள். இவரும் அங்கே தொழிலாளர்களோட வேலை செய்வார். ஏற்கனவே இவர் இங்கே தோட்ட வேலை அனைத்தும் செஞ்சவர். இப்போ கொஞ்சம் வயசு தான் கம்மியாக போச்சு. இருந்தாலும் முறுக்கு நிறையா இருக்குது. அவர் பாருங்கள் எப்படி உரிக்கிறான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பொண்ணு கல்கத்தா தான் வந்த பொண்ணு. இந்த பொண்ணு நிறையா உரிக்குமா. இது எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிடுச்சு அந்த பொண்ணுக்கு. இதங்க பாருங்க, ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். இந்த இதை பூராமே 10 நாளைக்கு ஒரு தடவை பூரா உரிச்சிருவாங்க. வெளியிலேருந்து எடுத்து விடுவாங்க பாருங்க. அசந்து வச்சா ஒன்றுக்கு அவர் இது ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அவருக்கு வயசு இப்போ 70 ஆச்சுங்க. பொதுவாக இந்த வேலை செய்கிறதே பெரிய வேலை தான். ஒரு விவசாயி 70 வயசில் இந்த வேலை செய்கிறான்னா
உண்மையை பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இதுதான் அதில் பாருங்கள், இது பூரா அந்த எடுத்து மட்டையெல்லாம் பூரா இங்கே இருக்குது. இந்த மட்டை பூரமாக அங்கே போயிடும். இவர் வந்து கல்கத்தாந்து வந்தவர், பேர் வந்து சைபு. பாருங்கள் எப்படி உடைக்கிறாரு. இதாக உடைச்சி இப்படி காய போட்டுருவாங்க. இதெல்லாம் கல்கத்தா காளிகள் பார்த்தீங்களா. இவங்க தான் வேலைக்கு இங்கே இருக்காங்க, கல்கத்தா காளி. நாம் பர்வீனா டூயினா. இதை பாருங்க உடைச்சி இதெல்லாம் காய போட்டுறாங்க. இங்கே போய் போட்டுருங்க அவருங்க. இதை பூரா உடைச்சி இப்படி போட்டிருக்காங்க. இதை நம்ம இன்றைக்கி உடைச்சி போட்டது. இது அதாவது நேற்று உடைச்சி போட்டது. இது இன்றைக்கி உடைச்சி போட்டது. இதெல்லாம் தோண்டுவாங்க. இதை வந்து அடுத்து வந்து தோண்டுவாங்க. இந்த பாருங்கள், இந்த பிவிசியில் தோண்டுறாங்க பாருங்கள். பிவிசியில் இது வந்து 2 நாள் 3 நாளால் தோண்டுவாங்க பாருங்கள். எல்லாம் அழகாக தோன்றாங்க. இது வந்து இதில் இந்த பிவிசி குழாயில் தோன்றதுனால வந்து அந்த தேங்காய் கொப்பரை வந்து டேமேஜ் ஆகாமல் எடுப்பாங்க. முழுசாக, அதாவது அரை வட்டமாக முழுசாக எடுப்பாங்க. அது டேமேஜ் வராது, உடையும் விடாது, நல்லா விளைவிக்கக்கூடிய கொப்பரையாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு தடவையும் இவர் வந்து நத்தகர் பழனிசாமி வந்து எல்லாத்துக்கும் வாட்ச் பண்ணி நல்லா வேலை செய்ய சொல்லுவார். பாருங்கள், பூரா அவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரூமு பூரா பாருங்கள். இதில் ஓட்டு வீடு. இந்த வெயில் காலத்தில் கீழே வந்து உங்களுக்கு வெயில் அடிக்காது. நைட் ஆனால் குழுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த பூரா உடைச்சிறாங்க. இதை உடைச்சி இங்கேயும் காய வைக்கிறாங்க. காய வச்சு பூரா இது வந்து இது பார்த்திங்களா, இப்படி வந்துடுது. இப்படி வந்து பூராமே முழுசாக அப்படியே மேலே வந்துடுங்க. அந்த தேங்காய் அதாவது இந்த தேங்காய் கொப்பரையை எடுக்கிற மாதிரி இந்த பிவிசி குழாயில் எடுக்கிற மாதிரி ரவுண்டாக வந்துடும். இதே எடுக்கக்கூடிய நல்ல ஷேப்பு. இது வந்து இப்படி வந்துடும். இதெல்லாம் காய போட்டுருவாங்க. காய வச்சு இது கொப்பரை. இந்த கொப்பரை வந்து இதெல்லாம் வச்சுருவாங்க. இது கிணத்து தோண்டும் போது இந்த மாதிரி இது வச்சுருப்பாங்க, இந்த பாறைகள் எடுக்கிறதுக்காண்டி. அதை வந்து இப்போ பாறைகள் அந்த மாதிரி கிணறுலாம் இப்போ தோன்றுறதில்ல. அது இந்த வந்து அதாவது டயரை வந்து ஒரு தொட்டி மாதிரி பண்ணி கூடையாக வந்து அமைச்சு அதில் வந்து கொண்டு வந்து இதில் போட்டுருவாங்க. காய போடுவாங்க. காய வச்சு இங்கே காய போடுவாங்க. பாருங்கள், இதுதான் களம். யாருக்கூட தினா ஒரு காய போடுவாங்க. இது குவிலாக வச்சுருவாங்க. இந்த குவியில் வந்து நல்லா வெள்ளை நேரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து விலை போகும். இந்த பார்த்தீங்களா, குவியில் இது வெள்ளை நேரம் வரணும். இந்த வெள்ளை நேரம் வந்து அந்த பசு தரம் இந்த காய் வந்து இது பூரா அப்படியே வெளியே அப்படியே வச்சுருப்பாங்க. இதை வந்து உடச்சி வச்சுருந்தனால எப்போயுமே கெடாமல் வச்சுருவாங்க. அதான் ரெண்டாவது, இது 2வது தரம். நல்லா வந்து எண்ணெய் எடுக்கிற அவ்வளோ இருக்குது. இது பூரா பசு தரம் தாங்க. இப்படி 2-3 குவியல் இருக்குது. அதாவது ஒரு நாள் 2 நாள் தான் வந்து அந்த உடைச்சி தாங்க எடுத்தோன்னா இப்படி காய போட்டுருவாங்க. ஏற்கனவே ஒரு 2 நாள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் தான் நல்லா வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க கோடை வெயிலில் வந்து நல்லா காஞ்சி போயிடும். காயறதுனால வந்து காய் டேமேஜ் இல்லாமல் நல்லா வெள்ளையாக கிடைக்குதுங்க. அதோட அரைவட்டமாக கிடைக்கும். இதனால் வந்து விலை நல்லா கிடைக்கும். பாருங்கள், இது பூரா அவருடைய லேண்டு தாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான தேங்காய் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் தேங்காய் கொப்பரை வந்தோடனே நல்ல விலைக்கு விற்பாங்க. என்னுடைய பெயர் கே பழனிசாமி, நத்தக்காடு தோட்டம், காட்டூர் புதூர். நான் இந்த திருப்பூர் மாவட்டம். நான் இந்த 3 வருடங்களாக தேங்காய் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். வந்து தோப்பு என்னுடையது 20 ஏக்கர் தோப்பு இருக்குது. வருஷம் ஒரு 2 லட்சம் காய் கிடைச்சி ஒரு 3 குடும்பத்தை வச்சு உடச்சிட்ருக்கிறேன். முதல்ல ஒரு குடும்பத்தை வச்சு உடச்சோம். இப்போ அப்படியே சரியாக 4 ஆகி 8 ஆகி
இப்போ 3 குடும்பம் உடைச்சிட்டு இருக்குது. தினம் 5000 காய் உடைக்கிறோம். 5000 காய் தோட்டத்தில் வரைச்சி ஒரு 2 லட்சம் காய் வரும். அது போக ஆளுகளுக்கு வேலை இல்லாததுக்கு வெளியில் வாங்கி கொண்டாந்து ஆளுகளுக்கு வேலை கொடுக்கறதுக்காக தேங்காய் தினம் ஒரு 5000 காய் உடைச்சிட்ருக்கிறோம். காய் காலையில் இன்னைக்கு குறித்தா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் உடைப்போம். உடைச்சி அந்த தண்ணியெல்லாம் பளிச்சுன்னு வடித்து பூரா காயை அடுக்கிவிட்டு 2 நாள் கழித்து காயை தோண்டி எடுத்து களத்தில் கொண்டு போட்டு களத்தில் 2 நாள் அல்லது வெயில் இல்லைன்னா 3 நாள் காய விட்டு குமி சேர்த்தி தேங்காய் எப்போ குமி சேர்த்தி இது தோண்டி இந்த இதுகளில் பிவிசி பைப் மூலம் அப்படியே தோண்டி எடுத்து சேதம் இல்லாத உடச்சல் கொண்டு காய போட்டு உரித்து மூடி ஒரு நைட் ஆனால் 6 மணி ஆனால் பாய் போட்டு மூடிடுவோம். காலையில் 6 மணிக்கு எடுத்து விட்டு நல்லா உலர வச்சு காய் வந்து காஞ்ச வரம் குமிச்சு என்னைக்கு விலை கிடைக்குமோ அன்றைக்கி ஒரு 60 நாள் 90 நாள் பார்ப்போம். மூட்டை பிடிச்சி அடுக்குன்னா கூலி நாள் எச்சாகுது. அதனால் களத்திலே குமிச்சு என்னைக்கு விலை வருமோ அன்றைக்கி தேங்காய் பருப்பை கொடுப்போம். மீண்டும் அப்புறம் வந்து ஆளுகளுக்கு வேலை கொடுக்கறதுனாங்க பத்தாக்குறைச்சி வெளியிலையும் வாங்குகிறோம். வந்து காய் வந்து நல்ல முறையில் உடைச்சி முதல் தரம் பிரித்து அதை இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு 85 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து 90 ரூபா மார்க்கெட் ஆகிருக்குது. இப்போ 90 ரூபா மார்க்கெட்டுக்கு விற்றுட்ருக்குறோம். இந்த 2ஆம் தரம் 70 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து இந்த தொட்டியெல்லாம் வந்து வாரம் ஒருக்கா ஒரு 10 டன்னு சேர்ந்தால் கொடுப்போம். ரேட்டு வந்து இது நாள் வரைக்கும் 8,000 ரூபா 9,000 ரூபாய் இருந்தது. இப்போ 12,000 ரூபாய் ஆகிருக்குது. மட்டை அப்படித்தான் 30 வயசாக இருந்ததுங்க. இப்போ இந்த நாளெல்லாம் கொடுக்கல. இப்போ தான் போட்டு வச்சுருந்து 65 வயசாகனு கொடுத்துருக்குறோம். விலை வாரும்போது கொடுப்போம். நம்ம கம்மியாக இருந்தால் குமிச்சு வச்சு தேங்காய் பருப்பாக இருந்தாலும் தொட்டியாக இருந்தாலும் மட்டையாக இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். விலை வாரனே கொடுப்போம். தேங்காயெல்லாம் காலத்துக்கு போட்டு ஒரு 90 நாள் வரைக்கும் பார்ப்போம். அதுக்கு மேலே கூடலைன்னா ஏதாச்சும் பணத்துக்கு தேவையாக இருந்தால் கொடுப்போம். இல்லைன்னா அப்புறம் கொடுத்துருவோம். இந்த தேங்காய் கொப்பரையை வந்து கொப்பரையாக இருக்குது 3 மாதம் வரைக்கும் வச்சுருப்பீங்க. அதுக்கு மேலே எண்ணெய் கோர்த்துடும். அதனால் விற்றுடும். அதான் விற்றுடுங்க. ரைட் அதை விற்றுடும். அது நல்லா விளைக்கிறதுக்குன்னா பஸ்தரை வந்தோம்னா அது ஒரு 15 ரூபா 1 கிலோ, அதாவது 150 ரூபா அதுக்கு வரைக்கும் வரும் உங்களுக்கு. அதனால் வந்து நல்ல நன்மை கிடைக்கும். இப்போ இன்னொரு கோரிக்கை வைக்கிங்களா? அது என்ன கோரிக்கை? இப்போ தேங்காய் வந்து விவசாயி வந்து ஒரு 1000-10,000 காய் வாங்கிட்டு போய் அதை டிரான்ஸ்போர்ட் மூலம் வாங்கி அது வந்து ஒவ்வொரு பசுமை காய்கறிகளில் விற்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லிகிட்ருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வந்து அந்த அரசாங்கம் வந்து சொல்லல. எல்லா பக்கமும் இந்த டவுன் ஏரியாவில் கொடுவாய் பொங்கலூர் மாதிரி இருக்கிற ஏரியாவில் கடை போட்டு எடுத்து விற்றாங்கன்னா கொஞ்சம் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கும். சொசைட்டிலே விட்டு இப்போ கொள்முதல் பண்ணுறாங்க. ஒரு 110 ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. அது தொடர்ச்சியாக கொஞ்சம் போயிட்டு இருந்தால் விலை கிடைக்கி. என்ன கூட்டுறவு வங்கி இப்போ எண்ணெய் வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து பாமாயில் கொடுத்துட்ருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் வந்து இந்த பாமாயிலுக்கு பதிலாக இந்த தேங்காய் எண்ணெய் விற்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு பருப்புக்கு விலை கிடைக்கிறதுக்கு இருக்குது. கல்லெண்ணெய் கடலெண்ணெய் நிலக்கடலை நிறையா விளையுது. அந்த நிலக்கடலை அது எண்ணெயுமே நீங்கள் வந்து ரேஷன் கடை கொடுக்கலாம்ல? அதான் கடலெண்ணெய் நடக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் எல்லா எண்ணெயுமே ஆட்டி ரேஷன் கடை கொடுத்தா விவசாயிகளுக்கு ஒரு நன்மை கொண்டு விலை கிடைக்கும். அதே நிறையா விவசாய சங்கம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் வந்து இது பண்ணிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்குது. ஆனால் அது ஒன்றும் நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. ரேஷன் கடைக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. வந்து ரேஷன் கடைக்கு இது வந்து விற்றாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு விலை கிடைக்கி. இந்த வருஷம் மழை வறட்சியின் காரணமாக காய்களெல்லாம் கம்மியாக இருக்குது. ரேஷன் கடையில் ஏதாச்சும் விற்றாங்கன்னா கொஞ்சம் விவசாயிகளுக்கு தேங்காய்க்கு நல்ல விலை கிடைக்கும். மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி.